தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு தேவையான ஆவணங்கள் நீங்க தயார் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் வந்து சொன்னாங்க, மகளிர் உரிமை தொகை கொடுக்க போறதுக்கான எல்லா வேலைகளும் வந்து இப்ப வந்து நடந்துட்டு இருக்கு. 2500 ரூபா வந்து அவங்க சீக்கிரமே வந்து பட்ஜெட் போட்டதுக்கு பிறகு அப்டேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஜூலை 22க்கு அப்புறம் அதற்கான செய்தியும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கவங்கள செக் பண்ணுவாங்களாமா, அவங்க மறுபடியும் எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் மறுபடியும் அப்ளை பண்ணி இன்னும் கிடைக்காம இருக்கோ அவங்க எல்லாம் மறுபரிசீலனைக்கு அனுப்புறாங்களாமா. மறுபரிசீலனை செஞ்சுட்டு அவங்கள்ட்ட இருந்து சிலர் வந்து என்ன பண்றாங்க, செலக்ட் பண்ண போறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபார்ம் கொடுக்குறாங்க. அப்படி நியூ ஃபார்ம் விடும்போது நம்ம இந்த ஆவணங்கள்லாம் வச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம், அவங்க அப்ளை பண்ணி வாங்கி கொள்ள முடியும். உங்களுக்கு இது வாங்குறதுக்கு தேவையான முதல் ஆவணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு தான். ரேஷன் கார்டு தான் போன தடவை நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி கிடைக்காம போயிருச்சு. அதனால என்ன பண்ண முடியலன்னா மகளிர் உரிமை தொகை வாங்க முடியாம போயிருச்சு. அதனால இந்த தடவை ரேஷன் கார்டை வந்து துரிதப்படுத்தி சீக்கிரமா கொடுக்குறாங்க. போன தடவை அப்ளை பண்ணி இன்னும் வராம இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப ரேஷன் கார்டு கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க அப்ளை பண்ணாம இருந்தா அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணியிருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, அதை இப்ப செக் பண்ணி பாருங்க ஸ்டேட்டஸ். உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த ரேஷன் கார்டு கிடைச்சிரும். ரேஷன் கார்டை சீக்கிரமா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டு கொடுக்குற வேலை முடிஞ்சதுக்கு பிறகுதான் மகளிர் உரிமை தொகைக்கான ஃபார்ம் கொடுக்க போறாங்க. அப்பதான் வந்து இந்த தடவை யாரும் மிஸ் ஆகாம வாங்க முடியும். ஏன்னா 2.5 கோடி பேர் தகுதியா இருக்கிறாங்க. ஆனா 1.5 கோடி பேர் கூட வந்து வாங்குறது இல்ல மகளிர் உரிமை தொகை. அப்படிங்கறனால இப்போ 1 கோடி பேத்துக்கு மேல 1.25 கோடி பேர் பக்கம் வந்து ரேஷன் கார்டு ஒரு பிரச்சனையா இருந்திருக்குங்கிறனால முதல்ல ரேஷன் கார்டை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ரேஷன் கார்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி கார்டுக்கு தான் கிடைக்கும். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரிசி கார்டு வாங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து பார்த்தா ரேஷன் கார்டு, ரெண்டாவது வந்து ஆதார் கார்டு. ஆதார் கார்டு எல்லாத்துலயுமே தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நிறைய பேர்த்துட்டு ஆக்டிவா இல்ல. ஏன் ஆக்டிவா இல்லைன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப நாளாவே அதை யூஸ் பண்ணாமயே இது பண்ணிருப்பாங்க. அதுல கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை வந்து ஆக்சஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதாவது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை கொடுத்துருப்போம். இப்ப அதுக்கு நம்ம காசு கூட போட்டிருக்க மாட்டோம், அதை விட்டுருப்போம். அப்படிங்கும் போது அந்த ஆதார் கார்டு வந்து ஆக்டிவா இருக்காது. அதனால நீங்க ஆதார் கார்டை வந்து ஆக்டிவா வச்சுக்கோங்க. போன் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய இப்ப இருக்கிற கரண்டா இருக்கிற போன் நம்பர் எது வந்து ஆக்டிவா இருக்கோ அந்த நம்பரை லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆதார் கார்டுக்கு வந்து போன் நம்பர் சேஞ்ச் பண்றது, அட்ரஸ் சேஞ்ச் பண்றது இதெல்லாம் வந்து நீங்க போன்லயே ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க உங்களுடைய ஆதாரை லிங்க் பண்ணி வச்சிருக்கணும். நிறைய பேர் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ஆதாரை லிங்க் பண்றது இல்ல. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி 2023க்கு முன்னாடி வரையும் அந்த ஆப்ஷன் இல்ல. ஆனா 2023க்கு அப்புறம் வந்து எல்லாருக்குமே ஆதாரை வாங்கி தான் வந்து பேங்கே கொடுக்குறாங்க. அதனால 2023க்கு பின்னாடி நீங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தா அது நடந்திருக்கும். இல்ல நான் அதுக்கு முன்னாடி ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க போய் என்ன பண்ணணும், பேங்க்ல போய் ஆதார் நம்பரை லிங்க் பண்ணிக்கணும். எங்கிட்ட நிறைய அக்கௌண்ட் இருக்கு, எதுல லிங்க் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எது மேஜரான அக்கௌண்ட்டோ எதுல வந்து உங்களுக்கு காசு வரணுமோ அதுல லிங்க் பண்ணுங்க. உங்களுடைய ஆதார் நம்பரை உங்களுடைய பேங்கோட லிங்க் பண்ணி அந்த பேங்கை தான் நீங்க என்ன பண்ணணும், நம்பரை தான் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கொடுக்கணும். அப்ப அதை வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்காக வந்து உங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க, இபி பில் கேட்பாங்க. நீங்க வாடகை வீட்டுல தான் இருக்கீங்கன்னா நீங்க கடைசியா கட்டின அந்த ஸ்கிரீன்ஷாட் அதை கொடுக்கலாம். பொதுவா இபி எதுக்காக வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 ரீசன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீடு வந்து யார் பேர்ல இருக்கு, சொந்த வீடு, அந்த மாதிரியான விஷயத்துக்காகவும், அதுக்கப்புறம் உங்களுடைய பில் எவ்வளவு வருது, மாசம் நீங்க எவ்வளவு கணக்கு கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு பாப்பாங்க. மாசத்துக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கரண்ட்டுக்கே வந்து கணக்கு செலவு பண்ற அளவுக்கு வந்து இவங்க வசதியா இருக்கிறாங்கன்னா இவங்க ஏசி அது இதுன்னு சொல்லிட்டு நல்ல சௌரியமா வாங்குறவங்க, இவங்களுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து கவர்மெண்ட் யோசிப்பாங்க. அதனால ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு உங்களுக்கு இவ்வளவு யூனிட்குள்ள 500 யூனிட்டுக்குள்ளதான் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கிடைச்சிரும். முக்கியமா வந்து இபி வந்து அதுக்காக தான் கேட்கறாங்க. அட்ரஸ் ப்ரூஃப்காக, சொத்து இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அது நீங்க இருக்கிறது உங்க வீடா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில் எல்லாம் எப்படி கட்டுறாங்கன்னு உங்களுடைய செலவு தெரிஞ்சுக்கிறதுக்காக, உங்க ஸ்டேட்டஸ் அது மூலமா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதுக்காகத்தான் வந்து அதை வாங்குறாங்க. இந்த 4 நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே வந்து சொல்லியிருக்காங்க ஜெகதீஸ்வரி அவர்கள் நியூ ஃபார்ம் கொடுக்க போறோம்ட்டு. அப்ப இந்த ஆவணங்கள் இருந்தா நீங்க உடனே அப்ளை பண்ணிடலாம். போன தடவை ஆவணங்கள் இல்லாதனாலதான் அப்ளை பண்ண முடியல. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஆவணங்களை தயார் பண்ணிட்டு இருக்கணும். அப்பதான் நம்ம ஃபார்ம் வந்து அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆவணங்கள் என்ன அப்படிங்கறது வீடியோவா போட்டிருக்கோம்.
இது இல்லாம மகளிர் உரிமை தொகை, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய முதியோர் தொகை, அதே மாதிரி குழந்தைகள் பெண்கள் வச்சிருக்கவங்களுக்கு தனியா தராங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, வேலை இல்லா பட்டதாரிகள், பல விஷயங்கள் நம்ம வீடியோவா போட்டுருக்கோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தேவையான கவர்மெண்ட் அப்டேட், இந்த இலவச வாகனங்கள் கொடுக்கறது, மருத்துவ காப்பீடு திட்டம் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். எது வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துவாங்க. டெய்லி போடுற அப்டேட்டை பாத்தீங்கன்னாவே கண்டிப்பா உங்களுக்கோ உங்க குடும்பத்துல இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது நீங்க சொல்லக்கூடிய ஒரு பயனுள்ள தகவலை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஸ்கீமை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஸ்கீமை பத்தி நீங்க கமெண்ட்ல போடுங்க. நம்ம அதை பத்தி அடுத்து வீடியோ போடலாம்.